ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரும் இரட்சகரும் அன்பு தெய்வமாகிய யாசுவா மேசியா நாமத்தினாலே தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்தரித்து உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். அதனாலே எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 10 வரைக்கும் வாசி. என்னிட்ட வாசிக்க முடியுமா? வாசிக்க முடியும்னா வாசி. இல்ல ஆண்டி வாசிக்கிட்டோம். நல்லா இருக்கு. சரி, 1ல இருந்து பிரதர் 10 வரைக்கும். அக்கிரமங்களினாலும் திருப்பி சொல்லுங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ல இருந்து 10 வரைக்கும். பக்கம் 264. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாமிச இச்சையின்படியே நடந்து நமது மாமிசமும் மனதும் விரும்பினவைகளே செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினேன் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை ஆண்டவராகிய யாசுவா மெசியாவோடு கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆண்டவராகிய யாசுவா மெசியாவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக ஆண்டவராகிய யாசுவா மெசியாவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் ஆண்டவராக யாசுவா மெசியாவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமேன். Thank you, sister. God bless you. இங்க சில வார்த்தைகள் ரொம்ப முக்கியமா, எப்படி கீழ்ப்படியாமின் பிள்ளைகள், அவருக்கு கோபாக்கினின் பிள்ளைகள். இந்த 2 காரியம், கீழ்ப்படியாமின் பிள்ளைகள், கோபாக்கினின் பிள்ளைகள். அக்கிரமத்திலும் இந்த பிள்ளைகள்னு வார்த்தை. கீழ்ப்படியாமின் பிள்ளைகள், கோபாக்கினின் பிள்ளைகள். எதனால நம்ம மரித்திருந்தோம்? பாவங்களினாலும் மரித்தவர்களாக. 2ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, உலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் முற்காலத்துல கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகி ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். நிறைய பார்க்கணும், பட் முதல்ல எவ்வளவு முடியுமோ பார்ப்போம். இப்போ ஆகாயத்து அதிகார பிரபு அவன் என்ன செய்யறான்? நம்மளை கீழ்ப்படியாம வைக்கிறான். தேவனுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு. இது ஆதியிலே அவன் தொடங்கிட்டான். ஏன்னா அவனுக்கு எது கிடைக்கலையோ அதை தகாத விதமாய் பெற்றுக்கொள்ளும்படி அவன் பிரயாசப்படுகிறான். அவனுக்கு எது கிடைக்கல? அவனுக்கு முதல்ல என்ன கிடைச்சது? அபிஷேகம் கிடைச்சது. காப்பாற்றுறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபா இருந்தான். ஆனா அதை மேட்டின் நிமித்தம் அதை இழந்து போனான். அப்போ மனுக்குலத்தை தேவன் படைத்தார். படைத்து அவர்களுக்கு ஆளுகையை கொடுத்தார். அப்போல இருந்து அவனுக்கு என்ன, இது மாதிரி இந்த மண் குலத்தை சிதைக்கணும்,
மனுக்குலத்தை எப்படியாவது சிதைக்கணும். அது அவனுடைய பல விதங்களை கையாளுவான். அந்த பேட்டில்ல அவன் பலவிதமான பேட்டில கொடுப்பான். சில நேரம் சரீரத்துல கொடுப்பான், சில நேரத்துல ஆத்ம காரியங்களை கொடுப்பான், பலவிதமான. இதுதான் அவன் ஆளுகை செய்கிறது. எப்படி? கீழ்ப்படியாமை பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிறது. அப்போ கீழ்ப்படியாமை பிள்ளைகளிடத்துல கிரியை செய்யறது யாரு? பிசாசு. அவன் எப்படி சொல்றாப்ல? ஆகாயத்து அதிகார பிரபு. அப்ப ஆகாயத்துல அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. இந்த அதிகாரத்தினால அவன் என்னென்னலாம் செய்யறான் பாருங்க. மனுஷனுக்குள்ளே பூந்த அவன் ஸ்பிரிச்சுவல், பிசிக்கல் எல்லாத்துலயும் அவனால செய்ய முடியும். சரீர பிரகாரமா செய்ய முடியும், ஆய்வுக்குரிய பிரகாரமா செய்ய முடியும். சரீர பிரகாரமா லூக்கா முதல்ல யோப பாருங்க, யோப எடுத்து பாருங்க. யோபுல என்ன பண்றான்? சரீரத்துல சரீரம் பயங்கரமா ஆதிக்கிறான். லூக்கா 13:16 பாருங்க. லூக்கா 13:16. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாக இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். அப்ப இங்க என்ன பாக்குறோம்? 18 வருஷம் கட்டி வச்சிருந்தான். சரீரத்துல அவன் கட்டி வைக்கிறான். ஒரு சில உதாரணம் தான் நான் சொல்றேன், நிறைய இருக்குதான ஒரு சில உதாரணங்கள். 2 குழந்தைய 12:7 பாருங்க. 2 குழந்தைய 12:7 12:7 பக்கம் 255. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாமிசத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. பாருங்க, சரீரத்துல கொடுத்து இருக்கிறாப்பல தேவன் அனுமதிக்கிறாரு. ஆனா அது எப்படி? அது சாத்தானுடைய தூதனாய். அப்போ சரீரத்திலையும் அவன் செய்யறான், ஆவிக்குறிக்காகவும் செய்யறான். 2 Corinthians 4:4 பாருங்க. தேவனுடைய பக்கம் சொல்லுங்க. 2 Corinthians 4:4. 247. தேவனுடைய சாயலா இருக்கிற ஆண்டவராக யாஷ்வா மெசியாவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். 2 தீமோத்தேயு 2 26 பாருங்க, பக்கம் 293. பிசாசனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். ஆவிக்குரிய காரியத்துல அவன் கட்டுறான். அதனால்தான் அவனுக்கு ஆகாயத்து அதிகார பிரபு. அப்ப இந்த ஆவி அந்த எபேசர் 6 வாசிக்கிறோம். எபேசர் 6:12 என்ன சொல்லுது? பிரபஞ்சத்தின் மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. 6:12 பக்கம் சொல்றேன். 269 பக்கம் 12வது வசனம். வாசிக்கணும். ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இதுதான் டிசர்னிங் ஸ்பிரிட்மாங்க, பகுத்தறிகிற ஒரு அறிவு, அந்த ஒரு வரம். நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நடக்கிறது சில காரியங்கள் தெரியாது. ஆனா
அவன் தேவன் மறைமுகமா கொடுத்துட்டாரு. வந்து அட்டாக் பண்ணுவான். தேவன் கொடுத்துட்டாருன்னுவாங்க. நிறைய நம்ம வாழ்க்கையில Question, brother. நம்ம ப்ரேயர் பண்ணும்போது ஆவியானவர் நமக்கு இன்டர்செப்ட் பண்றான்னு சொல்றாருல்ல, அப்ப எல்லா ப்ரேயரும் ஆவியானவரா வரும் ஆவியானவர் இல்லை. இதுதான் இப்ப வந்து ஆவியானவர்றது டிரான்ஸ்லேஷன் இருக்கிற ஆவியானவர் கிடையாது. யார் ஆவியானவர்? தேவனுடைய ஆவிதான். தேவனுடைய ஆவி அல்லது பரிசுத்த ஆவி. ஆவியானவர் யாரு? தேவன். தேவன் தான். தேவன் ஆவியா இருக்கிறார். அவர் தான் ஆவியானவர். அப்ப ஆவியானவர் தாமே வாக்கு கடாத பெருமூச்சுக்களோடுனா தேவன்கிட்ட ஜெபம் பண்ணுவாரா? டிரான்ஸ்லேஷன்ல ஆவியானவர்னால நிறைய பேர் தப்பா யூஸ் பண்றாங்க. ஆவியானவர் இல்ல, பரிசுத்த ஆவி, the spirit itself. உங்க கேள்வி என்ன? அது கேள்வி எனக்கு இப்ப என்னன்னா, சில பேர் சொல்றேன், இன்னைக்கு கூட ப்ரேயர் மீட்டிங்ல சொன்னாங்க, எல்லாம் நம்ம ப்ரேயர் பண்ணும் போதெல்லாம் ஹோலி ஸ்பிரிட் தான் நமக்கு ஹெல்ப் பண்றாருன்றாங்க. அவர் தான் நமக்கு அந்த ப்ரேயர் வார்த்தைலாம் கொடுக்குறாரு. அப்ப எல்லா ப்ரேயரும் அப்படிதானே இருக்குமா? யாரு ப்ரேயர் பண்ணாலும் கிறிஸ்டியனு? ஏன்னா சில பேர் ஓன் திங்கிங்லயும் ப்ரேயர் பண்றாங்களே பிரதர். சில பேர் நீங்க சொல்ற மாதிரி ஆகாய மண்டலத்து ஸ்பிரிட்டும் இருக்கு, இதுவும் இருக்குதுன்றீங்க. அப்ப அந்த ப்ரேயர் வந்து உண்மையே நீங்க சொன்ன மாதிரி டிசர்ன்மெண்ட் இருக்கணும் கண்டிப்பா. அது தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருதா இல்ல? அது பைபிள் படிச்சாதான் தெரியும். அப்ப ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ளணும். வார்த்தையிலயும் ஜெபத்திலையும் வார்த்தையோட கூட இருந்தா அது வந்து யூதா எழுதின நிருபம் 20:23 333 20:21. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பினாலே உங்களை காத்துக்கொண்டு தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நம்முடைய ஆண்டவராகிய யெகோவா மெசியானுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். எப்படி? மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள். இப்ப இன்னொரு உதாரணம் சொல்ல பாருங்க. ஆண்டவர் ஜெபம் பண்ணது கூட இருக்குது இல்ல பிரதர், எபிரேயர்ல. ஒரு நிமிஷம். தானியேல் 10 அதிகாரம் 13வது வசனம் பாருங்க. பக்கம் 1045. பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு கூட எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாவினிடத்தில் தரித்திருந்தேன். பாருங்க, ஜெபம் பண்றப்ப கூட அதுக்கு உத்தரவு தானே தடை பண்றான். அவ்வளவு இது ஏன் அப்படின்னா தானியேல் இருக்கிறது. ஆனா நமக்கெல்லாம் எப்படி? யூதால வாசிச்சமே உங்க மகா மேன்மையான விசுவாசத்தில் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு விசுவாசத்துல உறுதிப்படுத்துறது எப்படி? வார்த்தை வார்த்தை என்ன 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 நமக்குள்ள என்ன ஜெனரேட் பண்றது? என்ன உண்டாக்குறது? உண்டாக்குறது விசுவாசம். கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே அனல் மூட்டி நம்மை விசுவாசி வைக்கிறது. தேவன் சொன்னார் அப்படின்னு. அப்போ இதுல நாம் உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்தாவியில ஜெபம் பண்றப்ப அப்போ எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அது தேவனுடைய சித்தத்தின்படிதான் இருக்கும். நம்ம பண்ற விண்ணப்பம் தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கும். ஆண்டவர் எப்படி
தேவ ஆயினும் சித்தத்தின்படி ஜெபம் பண்ணு. ஆயினும் என் சித்தத்தின்படி இல்ல, இந்த உம்முடைய சித்தத்தின் சித்தத்தின்படி. ஓகே சிஸ்டர், புரியுது பிரதர். ஓகே, தேங்க்யூ. எபேசியருக்கு வந்துருங்க. இப்போ சரீர பிரகாரமான காரியம் ஆவிக்குரிய காரியம் ரெண்டுத்துலயும் என்ன பண்றான், நமக்கு தடைகளை கொண்டு வருகிறான். தேவன் வந்து அனுமதிச்சிருக்கிறார். என்ன சொல்றாரு, நீங்கள் எப்படி இருந்தீங்க, இப்ப இருக்கிறாங்க பாருங்க. இப்ப அதான் 2வது சொல்றாரு, இப்பொழுது கீழ்ப்படியாமின் பிள்ளை இடத்துல அந்த கிரியைகள்லாம் நீங்க முற்காலத்தில் செஞ்சிருந்தீங்க. அப்போ நமக்கு ஒரு இது போட்டு வச்சுக்கணும், கிமு கிபின்னு போடுற மாதிரி முற்காலம் பிற்காலம். முற்காலத்துல என்ன 1 Corinthians 5:17 என்ன சொல்லுது, 2 Corinthians 5:17 முற்காலம் பிற்காலம். கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியா இருக்கிறோம். இப்போ வாசிங்க அந்த வசனத்தை. 249. ஒருவன் இப்படி இருக்க, ஒருவன் மேசியாவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அத இங்கிலீஷ்ல அழகா பாருங்க, இங்கிலீஷ்ல வாசிங்க. behold வரும் பாருங்க. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். படிக்கிறேன். 5:17. 17. Therefore, if anyone is in Christ, he is a new creation. The old has gone, the new has come. ரொம்ப அழகா, behold, if any man be in Christ, is a new creation. All things are passed away. கிறிஸ்துவுக்குள் இருந்தால், கிறிஸ்துவதான் நம்ம வாழ்க்கைய அப்படியே பிரிக்கிறார். பழைய வாழ்க்கை பழையதுல இருந்து புதுசுப்போ. அப்போ அப்பொழுது கிரியை, கிறிஸ்துக்குள்ள வருவது முன்னால் அந்த கிரியை, இப்ப என்ன கிரியை, ரெண்டு கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்போ இப்பொழுது ஆகாயத்து அதிகார பிரபு கீழ்ப்படியாமன் பிள்ளைகள்லாம் என்ன செய்யறாங்களோ அந்த காரியம் நம்மத்துல இருக்கா? முன்ன மறுத்து இருந்தோம், இப்போ என்ன பண்றார் தேவன்? என்ன சொல்றது, கிறிஸ்துவோடு கூட, மெசியாவோடு கூட நம்மை எழுப்பி உன்னதங்களில் அவரோடு உட்காரம் வைத்து எழுப்பி எப்படி எடுக்கிறாரு? ஞானஸ்தானத்துல எழுப்பிட்டார். அப்ப எழுப்பின பிறகு உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரம் செய்தார். ஆமென். உன்னதங்களை போய் உட்கார்ந்துருக்கோமா நம்ம? இல்ல. அப்ப ஏன் இப்படி சொல்றாரு? ஸ்பிரிச்சுவலா நியூ கிரியேஷன். ஆண்டவர் உட்கார்ந்திருக்கிறாரு. உன்னதங்களில் அவரோட உட்காரம் செய்தார்னு சொல்லிட்டாரு. அது எப்படி? அது are we seated with Christ? Yes, uncle. Yes, but how? He who is united with Christ is one spirit with him. அதனால நம்ம அவருக்குள்ளதான் இருக்கிறோம். அதனால அவரோட உன்னதங்கள் உட்கார்ந்துருக்கிறோம். அதே போல அதே எபிசில தான் போட்டிருக்கு, he put all things under his feet and gave him to be head over all things to the church, which is his body, the fullness of him who fills all in all. அப்ப வந்து அந்த அவர் சரீரமா இருக்கிறோம் நம்ம. அப்ப அவர் உன்னதங்கள்ல இருக்கிறான்னா நம்மளும் உன்னதங்கள்ல உட்கார்ந்துருக்கிறோம். வேற யாரான சொல்லுங்க. குட், தேங்க்யூ. வேற யாரானும் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்களேன் ப்ளீஸ். நீ டெய்தி சொல்லலாம், நீங்க சொல்லலாமே. For liberty, freedom. Angela sister. பிரதீப் சொன்ன மாதிரி தான் பிரதர். அவரை நம்ம விசுவாசிக்கிறோம், அவருக்குள்ள நம்ம இருக்கிறபடினால அவரோட கூட நம்மளோட உடன் சுதந்திரர் ஆக்கி இருக்கிறாரு. அப்ப அவருக்கு என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நமக்கும் உண்டு. இதான் அவரை மரித்தோர்களும் உயிர்ப்பித்து அவரிடத்துல நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையை விசுவாசிக்கிற நம்மிடத்திலும் அதை காண்பிக்கும்படிதான் அவருடைய வல்லமையை தேவன் விளங்க பண்றார்.
அப்ப அவர் அங்க உன்னதத்துல அவரோடு கூட இருக்கிறாருன்னா நாமும் அவரோடு கூட இருக்கிறோம். இப்போ வந்து அதை ஆவிக்குரிய இதுல இருக்கிறோம், பாக்குறோம். ஆனா ஒரு நாள் பிரதிஷ்டமா அங்க இருக்க போறோம். வேற யாரும் 2-3 பேர் தான் சொல்றீங்க. உலகம் தோற்றுவதற்கு முன்பாகவே நம்ம அவருக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டாரு அவருதான். மத்தவங்க சொல்லட்டும். என்ன கேள்வி பிரதர்? உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரம் செய்தார்னு இருக்கு. 7ஆம் வசனம். உன்னதங்களை உட்கார வச்சிட்டாரா? இல்லையே, நம்மள உட்கார வச்சார், பட் நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கல. அவளுக்கு புரியல, என்னன்னு புரியல. இல்ல, எப்ப உட்கார வச்சாரு, எப்ப புரியல. சரி, நல்லா பாரு. 7ஆவது. சரி, அழகா இப்போ வசனத்தை பாருங்க. இந்த 6ஆம் வசனம் என்ன சொல்றாரு? மேசியாவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. இப்போ நம்ம ஆனா செய்தாருன்றதுனால முடிச்சிட்டாரு. வருங்காலம் இப்போ நம்ம சரீர பிரகாரமா பூமியில இருக்கிறோம், பூமியில தான் இருக்கிறோம், இன்னும் ஒண்ணுதாங்களை போகல. ஆனால் தேவன் என்ன பண்ணாரு? 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. எபேசியர் 1:3. உலகம் தோற்றுவதற்கு நம்முடைய ஆண்டவராக யாஷ்வா மெசியாவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் யாஷ்வா மெசியாவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப இந்த பூமியில நாம் இருக்கிறப்ப அந்த உன்னதத்துக்கு ஆவிக்குரிய காரியங்கள்லாம் தேவன் நம்ம ஆசீர்வதிக்கிறார். ஆனா இதனுடைய மகிமையை வருங்காலங்களில் விளங்க செய்ய போகிறார். இப்போ கிறிஸ்து தேவனுடைய வலது பாரத்தில் வீட்டு இருக்கிறார். என்ன சொல்றாரு? யாவே தேவன் ஆண்டவரை நோக்கி நீர் சொல்றாரா இல்லையா? சொல்றாரு பிரதர். அது எப்படி சொல்றாரு? பாதப்படியில இனிமீங்க எல்லாம் போடுற சகல சத்துக்களும் பாதப்படி போடும் வரைக்கும் உட்காருன்னு சொல்றாரு. இப்போ அவருக்கு ஒரு ஆளுகைய கொடுக்கிறார். அது எப்போது? வருங்காலங்களில. வருங்காலம் தான் அந்த ஆளுகை. புரியுதா? புரியுது. அப்போ அந்த 7ஆவது வசனமும் வருங்காலம் தான். அப்போ உன்னதங்களில் உட்கார செய்தான்றது எப்படின்னா ஆவிக்குரிய காரியத்துல இப்ப நமக்கு கொடுத்துட்டாரு. ஆனால் சரீர பிரகாரமாய் நாம் ஆளுகை செய்வோம். ரெண்டும் இருக்குது. அது வருங்காலங்கள்ல. ஓகே பிரதீப், கிளியரா? இப்ப ஆனா வந்து இப்ப நமக்கும் அந்த அதிகாரம் இருக்குதா இல்லையா? ஆவிக்குரிய மண்டலத்துல கண்டிப்பா எல்லா பிரின்சிபாலிட்டிஸ் மேலயும் பவர்ஸ் மேலயும் நமக்கும் அந்த அதிகாரம் இருக்குல்ல. ஆவிக்குரிய உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் நம்ம சொல்லிட்டாரு. அதான் அப்ப அங்க வந்து கடைசியா இப்ப ஆவிக்குரிய இதுல நடந்துருச்சுன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் நம்ம ஆவிக்குரிய உலகத்துலதான் நம்ம சந்திக்கிறோம் எந்த போராட்டம்னாலும். ஏன்னா நம்மளுடைய மாம்சத்தோட ரத்தத்தோட நம்மளுடைய போராட்டம் கிடையாது. அப்போ ஆல்ரெடி அது செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். இப்போ அவங்க பிற்காலத்துல அவரோடு நம்ம உட்காருவது வந்து அது என்ன, அது எதை குறிக்கிறது? வருங்காலங்களில் அவரோடு கூட ஆளுகை செய்ய போறோம். அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் என்ன வித்தியாசம் இருக்கும்? என்ன மாதிரி வித்தியாசம் இருக்கும்? இப்போ பூமியில நமக்கு போராட்டம். யாரோட போராட்டம்? ரத்தத்தோடும் அல்ல, அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்த லோகாதிபதிகளோடும். சரி, இப்ப 1000 வருஷத்துல என்ன ஆகும்? நம்ம ஆளுகை செய்வோம். அப்ப பிசாசு எங்க இருப்பான்? ஆமா, புரியுதா? இப்போ தெரிஞ்சுட்டா, கிளியர் ஆயிடுதா? அப்போ அந்த போராட்டம் கிடையாது. ஆமா,
அப்ப இப்ப ஆளுகை வேற, அப்ப ஆளுகை வேற. ஓகே ஓகே. அதான் வருங்காலங்களில விளங்க செய்வதற்காக. ரைட், புரிஞ்சதா எல்லாருக்கும்? யாருக்கான இன்னும் கிளியரா கேளுங்க, நான் சொல்றேன். ஆமென், ஆமென். புரியுது புரிஞ்சுது. brother. ஆமென். புரிஞ்சுது brother. புரிஞ்சுது அங்கிள், புரிஞ்சிச்சு. வேற ஆஞ்சலா சிஸ்டர் புரிஞ்சதா? புரிஞ்சுது brother. புரிஞ்சுது. புரிஞ்சுது பிரதர். பொன்னி புரிஞ்சுது தாத்தா. ரைட், காட் பிளஸ் யூ. Yeah. கெவின் தேசி பையன், சரி. தேசி ஓகே. பையன். அப்போ அதெல்லாம் செய்தாரு. அப்போ ஆனா இப்போ நம்ம என்ன பார்க்கணும், நம்ம ரெண்டாவது செக் பண்ணணும். அந்த கிரியைகள் முன்னே இருந்தது, முன்னேன்றார். ஆனா இப்போ இருக்கா? மூணாவது சொல்றார், அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்துல, திரும்ப முற்காலத்தை சொல்றார், நமது மாமிச இச்சையின்படியே நடந்து. அப்ப இவங்களாம் கோபாக்கனின் பிள்ளைன்றார். இப்ப செய்யறவங்க கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். நாம எப்படி இருந்தோம்? நம்மளும் கீழ்ப்படியாமையா இருந்தோம். ஆனால் நாம் கீழ்ப்படிந்ததுனாலே, எப்படி நாம் கீழ்ப்படிந்தோம்? விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானத்தின் மூலமா கீழ்ப்படும். ஞானஸ்தானம் முக்கியம். அதான் ஞானஸ்தானம் தான் நுழைவாய். விசுவாசிச்சுட்டு அப்படியே போயிடுறாங்க சில பேர், ஏற்றுக்கொண்டு போயிடுறாங்க. ஆனா உடன்படிக்கையில வர்றதில்ல. உடன்படிக்கையில வர்றது ரொம்ப முக்கியம். அப்போ உடன்படிக்கையில வர்றப்ப என்ன ஆரம்பமோ, நம்ம கிறிஸ்துக்குள்ள வந்துடணும். பழசெல்லாம் போயிடுறது. அப்ப பழைய காரியங்கள்லாம் இருக்கா? பழைய காரியம் என்னென்ன? மாமிசமும் மனதும் விரும்புகிறதை செய்யறது. 1 பேதுரு 4 அதிகாரம் எடுங்க. 3வது பாருங்க, அங்க பயங்கரமா சொல்றாரு. வசனம் பேஜ் நம்பர் 320 பக்கம். சென்ற வாழ்நாட் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படியே நடந்து கொண்ட போதும், அப்பொழுது நாம் காம விகாரத்தை நடந்து கொண்டது போதும். புல் ஸ்டாப் இருக்கு. அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனை செய்து வந்தோம். என்னென்னலாம் சொல்றாரு பாரு. சென்ற வாழ்நாள் காலத்தில், இதுதான் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளுக்கு இப்போது நம்ம இதுல இருந்தோம். எப்படி என்னென்ன சொல்றாரு? காம விகாரம், துர் இச்சைகள் நடப்பித்து, களியாட்டு மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி அவங்களோட சேர்ந்து ஆடுறது. யாரு? களி கூறுவர்கள். அவங்களோட சேர்ந்து ஆடுறது, கும்மாள் அடிக்கிறது. அவங்களோட சங்கீதம் முதல் 1ஆம் சங்கீதம் என்ன சொல்லுது? பரியாசக்கார கூட்டத்தில் உட்காராமல் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரிகாசர் உட்கார இடத்தில் துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பாவிகளுடைய கூட்டத்தில் உட்காராமலும் இடத்தில் உட்காரக்கூடாது. வேலையே கிடையாது. ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் அங்க இருக்க கூடாது. அங்க இருந்தா மாட்டிப்போம். அப்ப அங்க இருந்தாங்கன்னா நம்மகிட்ட என்ன அந்த கிரியை இருக்கு. இதுதான் பிசாசு நம்மள தோணா போகிறது. பாருங்க, நிறைய நேரம் சில நேரம் மத்தேயு 10 அதிகாரம் 13 அதிகாரம் 23 பாருங்க. மத்தேயு 13 23 ஒரு நிமிஷம் இருக்கு சொல்றேன். ஒரு நிமிஷம். பக்கம் 20, மத்தேயு 13:25. 13 பிரதர். 13 அதிகாரம் 25.
நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து போட்டு போனான். யாரு? பிசாசு. அதான் சத்துருங்கிறார். ரோமர் 13 அதிகாரம் 11 14 வரைக்கும் பாருங்க. பக்கம் 200. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமயமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமயமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமயமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து ஆண்டவராக யாஷ்வா மெசியாவை தரித்து கொள்ளுங்கள். ஆமென். 10வது இரவு சென்று போயிட்டு பகல் சமயம் போயிட்டு. அதனால நம்ம என்ன பண்ணோம்? இருளின் கிரியை தள்ளிட்டோம், பகலின் கிரியைகள் வெளிச்சத்தின் கிரியை செய்யணும். இதான் சொல்றாரு. இப்ப மத்தேயு 13:25 என்ன பாக்குறோம்? மனுஷர் நித்திரை அப்ப இருள். அப்ப இருள போனா தான் பிசாசு வந்து என்ன பண்ணுவான்? விதைக்குவான், கலையை விதைப்பான். நல்ல கவனிக்க, இதுதான் அப்ப ஆவிக்குரிய போராட்டம். நம்ம இருள் நித்திரை பண்றது இருள். அப்ப அந்த இருள்ல நம்ம போறப்ப பிசாசு என்ன பண்ணா நம்மள அறியா. சில நேரத்துல நம்ம அப்படிதான் போய் இந்த பார்ட்டிக்கு போறது ஒண்ணும் இல்ல, நான் கூட தானே நிக்க போறேன் அப்படின்னு. ஆனா அங்க என்ன ஆகும்? விழுந்துடும். பிசாசு ஏதானும் ஒரு சின்ன பாவம் செய்ய வைப்பான். அந்த சின்ன பாவத்துல இருந்து இதுதான் செஞ்சுட்டு நீ ரொம்ப ஒழுங்கோ, கொஞ்சம் குடிச்ச, இன்னும் கொஞ்சம் குடி. அப்போ இதெல்லாம் வரும். அப்போ சத்துரு வந்து கிளையை விதைக்கிறான். களை எதுக்கு விரோதம்? களை எது? தேவனுடைய வார்த்தைக்கு விரோதம். கோதுமை மணி களை, கோதுமை மணி தேவனுடைய வார்த்தை, களைன்றது விசுவாச காரியம். அப்போ இதை கொண்டாந்து விதைக்கிறப்ப நம்ம என்ன இடத்துல அந்த களியாட்டுல சேர்ந்து நம்மளும் பாவம் செஞ்சிருவோம். இப்ப சத்ரு எப்படிலாம் வருவான் தெரியுமா? சத்ரு எப்படிலாம் வருவான் தெரியுமா? இந்த களியாட்டுக்கு நம்மளை தூண்டி விடுற எப்படிலாம் வருவான் தெரியுமா? மத்தேயு 10 அதிகாரம் 36 வசனம் பாருங்க. பக்கம் 15. ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. ஆண்டவரே சொல்றாரு. கூடவே இந்த பேதுரு பார்த்து என்ன சொல்றாரு? அப்பாலே போ சாத்தானே, போ சாத்தானே, அப்பாலே பின்னாக போ சாத்தானே, பின்னாக போ சாத்தானே என்று. அப்போ இது என்ன அர்த்தம்? அது பிசாசு உள்ள பூந்துடுறான். சில நேரத்தில் நம்ம வீட்டுல இருக்க மூலமாவே நம்மகிட்ட வேலை காட்டும். நல்லா ஓடிட்டு இருக்கோம். எப்படி? நல்ல சீரா ஓடிட்டு இருக்கோம். திடீர்னு ஏதான ஒரு காரியம் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமா இருக்கும். சில பேருக்கு அப்பா மூலமா வரும், சில பேருக்கு அம்மா மூலமா வரும், சில பேருக்கு கணவன் மூலமா வரும், சில பேருக்கு மனைவி மூலமா வரும், சில பேருக்கு பிள்ளைகள் மூலமா வரும், சகோதர எல்லாரும். அப்ப சத்துரு எப்படிலாம் கொண்டு வரான் பாருங்க. ஆதியிலேருந்து குடும்பத்தை சிதைக்கணும், மனுக்குலத்தை சிதைக்கணும். இவன் அந்த ஆளு வருங்காலங்களிலே உன்னதங்களில அந்த வருங்காலங்களில விளங்க பண்ணுவதற்காக தேவன் சொல்றாருல, அது அவங்க போகக்கூடாது. அதான் அவனுடைய வேலை. அவனுடைய நோக்கமே தேவனுடைய இந்த காரியத்தை அப்படியே சிதைக்கணும் தான். அப்போ இதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. இடம் கொடுக்க கூடாதுன்னா எப்படி?
இடம் கொடுக்க கூடாது? எப்படி இடம் கொடுக்காம, எப்படி இடம் கொடுக்கறது, இடம் கொடுக்காம இருக்கிறது? விசுவாசம் இல்லைன்னா இடம் சிந்தை கொடுக்க வரும், வேண்டியது. சிந்தை வரும். அதாவது சொல்றாங்க, இடர்கள் வருகிறது அவசியம். ஆனால் எவனால் விட அவனுக்கு கையோன்ற வரும், சோதனை வரும், இடர்கள் வரும். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்ற. அப்போ இடர்கள் வரப்ப அந்த இடர்கள் எப்படி மேற்கொள்றது? ஆண்டவர் எப்படி மேற்கொண்டார்? வார்த்தையை கொண்டு. வார்த்தையை கொண்டுதான். இப்படி எழுதி இருக்கிறது. அவன் என்ன துணிகரம் பாருங்க, அவன் தேவ வார்த்தையை வச்சே சொல்றான். பாதம் கல்லில் இடராதபடி தூதர்கள். சங்கீத 91 சொல்றாரு, அங்க வந்து என்ன துணிகரம் இருக்கு அவனுக்கு. நீ சில பேர் வார்த்தையை பேசுவாங்க, வார்த்தை பேசுவாங்க, ஆனா உள்ளுக்குள்ள சத்துரு ஆவிதான் இருக்கும். அவர்கள் கிரியைகளால அவர்களை அறிவீர்கள்ன்றார். அப்போ சத்துரு பலவிதமான சோதனை நம்ம கொடுப்பான். அப்போ கூடவே இருப்பாங்க. வா பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் தானே. குறிப்பா எங்களை மாதிரி இந்து குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டு வந்தவங்களுக்கெல்லாம் ஒரு வீட்டு காரியம் வரப்ப சுற்றத்தார்கள் ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க, கோயிலுக்கு வாம்பாங்க, எல்லாருக்கும் இது இந்த காரியம் எதுவுமே கூடாது. இப்ப 2 Corinthians 4 தெளிவா சொல்றாரு, நிறைய காரியம் சொல்றாரு. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம், கிறிஸ்துக்கும் பேடியாளுக்கும் இசைவேது, விக்கிரகத்துக்கும் சம்மதம் ஏது. அதான் சொல்லிட்டு என்ன சொல்றாரு, எடுங்க விட்டு விலகி எடுங்க. அருமையான வார்த்தை. நான் மறுபடியும் ஆறாவது அதிகாரம் என்ன சாப்டர்? 2 Corinthians 6 அதிகாரம் 14 இருந்து பாருங்க, 14 இருந்து 18 வரைக்கும் பாருங்க. பக்கம் 250. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். அந்நிய நுகத்திலே அவிவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். எப்படி? அந்நிய நுகத்திலே அவிவிசுவாசி பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அப்ப என்ன மீனிங் அது? இது கல்யாணம் பண்ணிக்கிறது மாத்திரம் இல்ல, எந்த ஃபங்க்ஷன் இதெல்லாம் கூட. சங்கீதம் 1 அதிகாரம் வாச்சோம்ல, அங்க நம்ம போலாம், துன்மார்க்க ஆலோசனை நடவாமலும் நம்ம அது போகவே கூடாது. மரியாதைகள் உட்காரத்துல உட்காராமலும் அங்கிருந்து போயிடணும். ஒரு கேள்வி பிரதர், இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் நிமித்தமா நம்ம கூப்பிடும் போது அவங்க அந்த கல்யாணத்துக்குலாம் நம்ம போய் தானே ஆகணும். கல்யாணத்துக்கு போங்க, ரிசப்ஷனுக்கு போங்க. அந்த காலையில ஃபங்க்ஷன் போனீங்கன்னா அங்க யார கணம் பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க அந்த துர்தேவதைகள் தான் கணம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம போவே கூடாது. அப்படி உங்களுக்குள்ள யாருன்னு போறீங்களா? தேவ சமூகத்துல நான் கேட்கிறேன், தாழ்மையோட கேட்கிறேன், போறீங்களா யாரானும்? அப்படி போய் சுவிசேஷம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இன்னொரு கேள்வி, இப்போ நம்ம ஆபீஸ் இதுல வந்து இப்போ ஒரு கான்ஃபரன்ஸ் ஓபன் பண்றாங்க, இந்த தீப குத்தவிளக்கு விளக்க வைக்கிறாங்க, அது தப்பா? திரும்ப கேளு, நல்ல கேள்வி. ஆபீஸ்ல ஒரு கான்ஃபரன்ஸ் போறோம், இல்ல ஒரு மீட்டிங் போறோம், இப்ப எல்லா இடத்துலயுமே என்ன பண்றாங்கன்னா லைட்டிங் த லேம்ப் அப்படின்னு சொல்லி பண்றாங்க. அது வந்து இந்த கேட்டகரியில வருமா, இல்ல அதை அவாய்ட் பண்ணுமா, இல்ல டைரக்ட்லி ஸ்பீக்கிங் இல்லைங்களா? இன்டைரக்ட்லி இட் இஸ் தேர் இருக்கிறது. அந்த இடத்துல என்ன பண்ண, யூ கேனாட் வாக் அவுட். பட் முகத்தை திருப்பிடு. இல்ல நீங்க வந்து அதிகாரியா இருந்தீங்கன்னா நம்ம வந்து பண்ண வேண்டாம்னு சொல்லணும்ல, நம்ம கிறிஸ்தவங்களா இருந்தா. கண்டிப்பா நான் உதாரணம் சொல்றேன். ஒரு தேவனுடைய நாமத்துக்கும் ஆண்டோட மகிமையாக நான் சொல்றேன். நான் பிரான்ச் மேனேஜர் பேங்க்ல இருந்தப்ப இந்த ஆயுத பூஜைன்னு பண்ணுவாங்க. இல்ல ஆயுத பூஜை சொல்லல, நான் என்ன சொல்றேன்னா அதுல வந்து தெய்வங்களுடைய பேர் எதுவுமே எடுக்க மாட்டாங்க. ஒரு கான்ஃபரன்ஸ் ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். ஆயுத பூஜை பண்ணுவாங்க. பேங்க்லயே ஒரு ப்ரொவிஷன் சர்க்குலர் இருக்குது, ஏன்னா இந்த பூஜைக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா அந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த மேனேஜர் அப்படின்னு நான் மேனேஜர் கொடுக்கல. எனக்கு எவ்வளவு கம்பல்ஷன் வந்து 1000 வந்தது. நான் சொல்ல முடியாது. நான் மேனேஜர் வச்சீங்கன்னா ரீஜனல் கண்ட்ரோலிங் ஆஃபீஸ்ல வந்து போன் வந்தது.
பண்ணணும் நீங்க அப்படின்ட்டு. நான் அட் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த மேனேஜர். அது இல்லைன்னு இருந்ததுன்னா நான் கொடுத்தாகணும். நான் பண்ண மாட்டேன், நான் அதை கொடுங்க, நீங்க பண்றதுனா பண்ணுங்க, இல்ல வேற யாருக்கும் மேனேஜரா போடுங்க. கடைசியில பண்ணலையே. அது வந்து கிளியரா ஆயுத பூஜை அங்கிள், அது கண்டிப்பா பண்ணக்கூடாது. நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ வந்து லைட்டிங் த லேம்ப்னு வைக்கிறாங்க, அதுக்கு வந்து எந்த தேவர்களையும் அவங்க இன்வோக் பண்றது இல்ல, பட் லைட்டிங் த லேம்ப்ன்றாங்க. அது அது வந்து நம்ம பண்ணலாமா பண்ணக்கூடாதா? எந்த நாமத்தையும் இன்வோக் பண்ணலன்னா ஓகே. ஓகே. பட் அதுலயும் அவங்க என்ன, அதுலயும் ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா அது ஒரு அந்நிய இதுதானே, மீன்ஸ் இன்னும் எதுவும் சொல்ல முடியாது. ஏது குத்து விளக்கு ஒண்ணு இருக்க, மெனாரோ இருக்க, பட் அது மெனோரா கிடையாதுல்ல, அவங்க வச்சிருக்கிறது வந்து அந்த ரைட்டு. குத்து விளக்கு இங்க இருந்து அங்க எடுத்தாங்க. So as such, without invoking any god, lighting the lamp ன்னு சொன்னாங்கன்னா அதை நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுல ஒண்ணும் இல்ல. பாசிபிள் அதுவும் வாக் அவுட் பண்ண முடிஞ்சா, இல்ல டர்ன் த ஃபேஸ் அவே. இல்ல turn the, அது வந்து நம்ம வந்து நீ தான் இன்சார்ஜ், நீ தான் இன்சார்ஜ். நீ தான் போய், நீங்க தான் அதை போய் பத்த வைக்கணும் அப்படின்னா பத்த வைக்க கூடாதா? அதான் நீ தான் ஒரு ஆபீஸுக்கு இன்சார்ஜ், நீ தான் அதை பார்க்கணும். எம்டி டைம் வந்தா அதை பண்ண அது வேணா, எந்த நாமத்தையும் இன்வோக் பண்ணல. ஆனா ஏதோ ஒரு நாமத்தை இன்வோக் பண்ணி சொன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு வேலையா போனாலும் சரி. இல்ல அது கண்டிப்பா சொல்லிடுவோம். பட் இந்த மாதிரில ஒரு டவுட் இருந்துச்சு. இந்த மாதிரி அவங்களுமே அதை செக்குலரா வைக்கணும்னு சொல்லிட்டு தே டோன்ட் இன்வோக் எனி இது. ஸோ அந்த மாதிரி காரியத்துல நம்ம வந்து இட் இஸ் ஜஸ்ட் லைட்டிங் அ லேம்ப், அதுல வந்து எதுவும் பிரச்சனை கிடையாது. ஓகே ஓகே. ஆனா ஃபங்க்ஷன் மேரேஜுக்குலாம் நான் சொல்றேன், தயவுசெய்து அன்பா தாழ்மையா ஆனா உறுதியா சொல்றேன், அந்த இதுக்கு போகாதீங்க. ஈவினிங் ரிசப்ஷன் வச்சாங்கன்னா போங்க. அதே மாதிரி ரிசப்ஷன் முடிச்சு வரப்ப கவர் கொடுப்பாங்க, என்ன தாம்பூலம் கொடுப்பாங்க, அதுல பொம்மை இருக்கும். இதெல்லாம் கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேர் இதெல்லாம் யோசிக்கதே கிடையாது. இதெல்லாம் பிசாசு. அதனால என்ன அங்கிள், அது தூக்கி போட்டலாமே, அது உள்ள இருந்து எடுத்துக்கலாமே, போட்டலாமா, தூக்கி போட்டலாமா, அத கவர் மாத்திரம் எடுங்க. உபாகம் 7ஆம் அதிகாரம் எடுங்க. உபாகம் 7ஆம் அதிகாரம் 25, 26 வாசிங்க. பக்கம் சொல்லுங்க. பக்கம் 234. என்ன சாப்டர் தாத்தா? உபாகமம், டியூட்டனாமி. உபாகமம் பேஜ் 234. உபாகம் 7ஆம் அதிகாரம் 25, 26. அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை அக்கினியினால் சுட்டெரிக்க கடவாய். நீ அவைகளால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அவைகளில் இருக்கிற வெள்ளியையும் பொன்னையும் இச்சியாமலும் அதை எடுத்து கொள்ளாமலும் இருப்பாயாக. அவைகள் உன் தேவனாக யாவேக்கு அருவருப்பானவைகள். அவைகளைப் போல நீ சாபத்துக்குள்ளாகாதபடி அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போகாயாக. அதை சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவருக்க கடவாய். அது சாபத்திற்கு உள்ளானது. தேங்க்யூ சிஸ்டர். அதை அப்படி படிச்சு அதை அழகா படிச்சீங்க. அப்படி அதை சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவருக்க. தேவனுக்கு அது அருவருப்பு. இப்ப இந்த காரியத்தெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. இதுதான் நம்ம சொந்தம் பந்தம்னு வச்சு நம்மளை நெருக்குவான் அப்படி பிசாசு. கூடவே கூடாது. இதெல்லாம் இப்ப அவங்க கீழ்ப்படியாமல் பிள்ளைகளுக்கு அவங்கள்ட்ட கிரியை செய்யறது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், அங்க கூட நம்ம எப்படி இருக்கணும், அவங்க எல்லாம் நம்ம கும்மாளம் அடிப்பாங்க, பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, போவே கூடாது. நேர்முகமா மறைமுகமா நம்ம போவே கூடாது. இன்னொன்னு அதை பார்த்து நம்ம களி கூற கூட கூடாது. களி கூறதான் என்ன அர்த்தம்? அப்பா இதயத்துல இணைக்கப்பட்டிருக்கிறோம், ஆவியில இணைக்கப்பட்டிருக்கிறோம், கூடவே கூடாது. அது செஞ்சனா அது நமக்கு சாபத்தை தான் கொண்டு வரும். அப்போ கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் இடத்துல என்னென்னலாம் களியாட்டம், காமம். 2 கொரிந்தியர் 6 படிக்கிறோம். வாசிங்க. ஆமா, வெரி குட். தேங்க்யூ சிஸ்டர். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்மதம் ஏது? சொல்லுங்க. அது பேசணுமா, தனித்தனியா படிக்கணும்? வாசிங்க. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? மேசியாவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது?
அவிவிசுவாசியோடு விசுவாசிக்கு பங்கேது? ஆ, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் எது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று ஜீவனுள்ள தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆ. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாருங்கள் அவர் என்று. பிரிந்து போன்றாரு. ம், பிரிந்து போகணும், அது தொடவும் கூடாது. அவன் ஏதாவது குத்தான வாங்கக்கூடாது. அந்த கலாட்டால அந்த கும்பல் அவன் என்ன பண்ணி அதை குத்தா கை நீட்டி வாங்கவே கூடாது. வாங்கினா அது பாவம். அது தேவனுக்கு நாம் எரிச்சலை மூட்டுவோம். தேவ கோபம் நம்ம மேல் வரும். தேவனை ஆண்டவர் துக்கப்படுத்துவோம். என்று யாவே தேவன் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள யாவே தேவன் சொல்லுகிறார். ஆமென். செஞ்சாதான் நம்ம தேவனுடைய குமார் இல்லைன்னா கிடையாது. ஏன் நம்ம கீழ்ப்படியாம கோபாக்கினியின் பிள்ளைகளா போயிடுறோம். இப்ப எபேசியர் 2க்கு வந்திருக்க. அந்த 2ல இது 2 சொல்லிட்டு என்ன சொல்றாரு? தேவனுடைய இரக்கத்தில் ஐத்தருவனா இருந்து தேவனுடைய இரக்கத்தினால நம்ம அன்பு கூர்ந்தார். நம்ம இப்படி இருந்தப்ப நம்ம என்ன பண்ணிட்டாரு? கிறிஸ்துவுடனே கூட விழிப்பித்தார். அப்ப அது இறக்கம்ன்றது என்னது? அது நல்லா கூர்ந்து பாருங்க. 4:5 கூர்ந்து பாருங்க. தேவனும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை மேசியாவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ இங்க எந்த பாக்குறோம்? நம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தனால தேவன் நம்மையில் வைத்த அன்பை வழங்க பண்ணார். ரோமர்ல வாசிக்கிறோம். ஆமா. அப்ப நம்ம இவ்வளவு தூரம் மரித்து நம்ம இருந்தப்ப தேவன் என்ன பண்ணாரு? நம்மள என்ன பண்ணிருக்கோம்? நம்ம கோபாக்கு நீங்க அனுப்பிச்சிருக்கணும். நம்ம அவட்ட போய் மன்றாட நம்ம இன்னும் அதுதான் இருந்தோம். ஆனால் தேவன் என்ன பண்ணிட்டாரு? நமக்கு இறங்கி நம்ம கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தாரு. அப்ப நம்ம எதுவுமே செய்யல. இது உங்களால் நம்ம எதுவுமே செய்யல. நம்ம பாவிகளா இருக்கல, அதை செஞ்சார் தேவன். யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய அன்பு. நமக்கு யாரான ஏதாவது தீங்கு செஞ்சுட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மனுஷ சுபாவம். பாரு பாரு, நான் வெயிட் பண்ணி எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறப்ப அவனை தீர்த்து கட்டிடுறேன். அவனுக்கு தீர்த்து கட்டுறேன். அவனை பார்த்தா இன்னைக்கு அவனை ஒரு கேள்வி கேட்கறேன். நீ பாத்திரம் ஒரு கை சொல்லுவல. இன்னும் கூட இன்னொரு சரியான சொல்லுவாங்க, நான் மட்டும் ரசிக்கப்படாதவனா இருந்தேன்னா நடக்கிற கதையா வேற. இப்போ இன்னும் கூட சொல்றமா இல்லையா? திருடையும் அந்த சிந்தையே வரக்கூடாது. எனக்கு ஒரு கேளுங்க கேளுங்க. யாரு? கேளுங்க. ஒரு மளிகை கடைக்கு போறோம், ஒரு அரிசி கடைக்கு போறோம். இப்போ வந்து எல்லா படங்கள்லாம் ஃபுல்லா வச்சிருப்பாங்க, விளக்கேத்தி வச்சிருப்பாங்க. என்ன மெழுகுவத்தி, இந்த ஊதுபத்தி காமிச்சு எல்லா அரிசி எல்லாத்துக்குமே அவங்க வந்து இது பண்ணிட்டு தானே நம்ம பூஜை பண்ணிட்டு செய்யறாங்க. அதுக்கப்புறம் போய் தானே நம்ம வந்து அந்த பொருளை வாங்குறோம். நம்ம ஒரு மளிகை கடையா இருக்கட்டும், ஒரு அரிசி கடை, எந்த கடையிலுமே அது மாதிரி செஞ்சிடறாங்கல்ல. அது நம்ம போய் வாங்குறோம் அந்த பொருட்களை. சரி, 1 Corinthians 11வது அதிகாரம் எடுங்க. 10வது அதிகாரம். எல்லாம் 236ஆம் பக்கம். ஜெபம் பண்ணிட்டு 25வது வசனம் 25ல இருந்து பாருங்க 28 வரைக்கும். 1 Corinthians 10வது அதிகாரம் 25ல இருந்து 28 வரைக்கும், பக்கம் 236. யுவான் சிஸ்டர் உங்களுக்கு பதில். கடையிலே விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள்.
மனசாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியதில்லை. பூமியும் அது நிறைவும் யாவே தேவனுடையது. அன்றியும் அவிவிசுவாசிகளில் ஒருவன் உங்களை விருந்துக்கு அழைக்கும் போது போக உங்களுக்கு மனதிருந்தால் மனசாட்சி நிமித்தம் ஒன்றையும் விசாரியாமல் உங்கள் முன் வைக்கப்படுகிற எதையும் புசியுங்கள். ஆயினும் இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதென்று ஒருவன் உங்களுக்கு சொன்னால் அப்படி அறிவித்தது நிமித்தம் மனசாட்சி நிமித்தமும் புசியாதிருங்கள். பூமியும் அது நிறைவும் யாவே தேவனுடையது. சொல்றார், அந்த பண்டங்கள், தின்பண்டங்கள், அரிசி எல்லாமே தேவனுடையது. ஆனால் நீங்க போய் கடையில வாங்க. ஆனா அவங்க கடையில உங்களுக்கு, சாமி இது வந்துட்டு அது படைச்சது அப்படின்னா வாங்கக்கூடாது. படைச்சதுன்னா எப்படி விதமான படைக்கப்பட்டது? தூபகாட்டியா, மெழுகுவர்த்தி வச்சு? அப்படி இல்ல. நீ நல்லா பாருங்க, அந்த பையில என்ன பொம்மை இருக்குன்னு பாருங்க. அரிசி வாங்குறீங்க, அரிசி மூட்டை இருக்கும், மூட்டையில பொம்மை இருக்கா பாருங்க. இந்த பிரதரோட ரொம்ப கஷ்டம் பாருங்களா? உலகத்தை விட்டு வெளியே போகணும். இல்ல இல்ல இல்லையா, அது இல்லாம எவ்வளவு அரிசி இருக்க நாங்க வாங்குறோமே பாருங்க. நான் அதாவது ஒரு காரியம் உங்களுக்கு சொல்ல வரேன். ரோமர் எடுங்க, ரோமர் 15 அதிகாரம் 16 19 வரைக்கும் பாருங்க. பக்கம் சொல்லுங்க. பக்கம் 224. தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படி இவைகளை நான் அதிக தைரியமாய் எழுதினேன். எழுதினேன்றாரு, நான் இப்ப சொல்லுகிறேன். ஆதலால் நான் தேவனுக்கு உரியவைகளை குறித்து ஆண்டவராக யாஷ்வா மெசியாவை கொண்டு மேன்மை பாராட்ட எனக்கு இடம் உண்டு. புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் ஆண்டவராக யாஷ்வா மெசியாவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதே அல்லாமல் வேறு ஒன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை. நான் என்ன செய்யறேன் சொல்றேனா? இப்படி எருசலேம் துவக்கி சுற்றிலும் இல்லிரிகம் தேசம் வரைக்கும் யாஷ்வா மெசியாவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். ஏன் சொன்னா, நான் என்ன செய்யறேனோ அதான் தைரியமா சொல்ல முடியும். ஏன்னா நான் ஒண்ணு செஞ்சுட்டு உங்களுக்கு வேற ஒண்ணு சொல்லக்கூடாது. கடையில போங்க, நிறைய அரிசி மூட்டை இருக்குது. இல்ல அந்த ஆளுக்கு சொல்லி வைங்க. உங்களுக்கு ரெகுலரா வாங்குற ஆள்னா நீங்க அது மாதிரி வந்து விசுவாசினா தெரியும், கொடுக்க மாட்டாங்க. பொம்மை இருந்தா வாங்கவே வாங்க. அது மாதிரி அதுல சில இது எழுதியிருக்கோம். என்னது, முண்டகண்ணி அம்மாளுக்கு அர்ப்பணம், முண்டகண்ணி அம்மாள் துணை, அதெல்லாம் எழுதியிருக்கோம். பாத்துருக்கீங்களா? இல்ல. பொம்மை தேங்காய் பருப்பி பொம்மை இருக்கும். தேங்காய் பருப்பி பாக்கெட், ஒரு பாக்கெட்ல போட்டு வச்சிருப்போம். அதுல வந்து காளியாத்தா துணை, அனுமன் துணை, அனுமன் துணை, அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வாங்காதீங்க, அது படைக்கப்பட்டதுதான். வாங்கவே வாங்காதீங்க. அவன் கிளியரா உங்களுக்கு சொல்றான். இங்க விருந்துக்கு தான் பவுல் சொல்றாரு 10 அதிகாரத்துல. அவன் விருந்துக்கு போங்க. ஆனா இது படைப்பட சொன்னா போகாதீங்க, சாப்பிடாதீங்க. யுவான் சிஸ்டர் புரிஞ்சுதா? தைரியமா இதெல்லாம் பாடுகள், சத்தியத்தின் மேசியாமத்த பாடுகள். அது நம்மள விட்டுற மாட்டார், நம்மளுக்கு போஷிப்பார். எங்கேனும் எப்படி அந்த கடையில இருந்தா வேற கடை காமிப்பார். இல்லைன்னா அவர் வானத்திலிருந்து மன்னாவே இருந்த தேவன். ஆண்டவர் சொல்றாங்க, மலை பிரதேச காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். என்ன அதெல்லாம் வாசிக்க நான் அழுதுருவேன். அற்ப விசுவாசிகள் என்றார். அப்ப அது இதுக்கெல்லாம் வைராகியமா இருங்க. அவங்க சொல்லுவாங்க வெறியங்க அப்படின்ட்டு, மற்றவங்க சொல்லுவாங்க வெறியவங்க வெறியுங்க. பரவாயில்ல, நான் மேசியாவுக்காக வெறியனா இருக்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன். தேவனுடைய பரிசுத்துக்காக வைராகியம் இருக்கு நான் பெருமைப்படுறேன். அப்போ இதெல்லாம் நம்ம இவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் தேவன் என்ன பண்ணிட்டாரு, நம்மள ஐஸ்வர்யம் மன்னிச்சிட்டார். மன்னிச்சு அப்படியே அவரோட கூட எழுப்புறாரு.
எழுப்பி உட்கார வச்சு வருங்காலங்களில் செய்யப்படுறாரு. அவர் மன்னிச்சான்றதுக்கு பகிரங்கமா செய்யப்படுறார் வருங்காலங்கள்ல. அதற்கு ஒப்பனையா தான் இப்ப பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தினால் நம்ம நிரப்புகிறார். சொல்லிட்டு கிருபையினாலே விசுவாசி கொண்டு ரட்சிக்கப்பட்டு 8வது சொல்லிட்டு 10வது நடந்து பாருங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் யாஷ்வா மெசியாவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அப்போ முன்னால துர்க்கிரியைகள் செஞ்சிருந்தோம். நற்கிரியைகள் கிறிஸ்துக்கு பிறகு நற்கிரியைகள் செய்யணும். என்ன நற்கிரியைகள்? 2வது அதிகாரம் 14 பாருங்க. அவர் பேஜ் நம்பர் சொல்லுங்க. பேஜ் நம்பர் 296. அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இப்ப நற்கிரியை செய்யறதுக்கு என்ன வேணும்? பக்தி வைராக்கியம். பக்தி வைராக்கியம் வேணும். அப்பதான் நற்கிரியை செய்ய முடியும். இன்னொரு வசனமும் பாருங்க. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16, 17. பேஜ் நம்பர் 293. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினனாகவும் எந்த நற்கிரியைகளை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிதலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கிறது. இப்ப தீத்து 2ஐயும் கம்பேர் பண்ணி பாருங்க. கம்பைன் பண்ணிக்கங்க. அவர் நம்மை சகல அக்கிரமிட்டு கொண்டு தமக்குரிய செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள். அந்த பக்தி வைராக்கியம் எப்படி வரும்? வசனத்தினாலதான் வரும். பக்தி வைராக்கியம் யார்கிட்ட இருந்தது? ஆண்டவர்கிட்ட இருந்தது. அப்ப அந்த ஆண்டவர் உள்ள வந்தாலும் அந்த பக்தி வைராக்கியம் வரும். அததான் இங்க 2 தீமோத்தேயுல சொல்றார். வேத வாக்கியம் அருளப்பட்டிருக்கிறது. எதுக்காக? நம்ம நற்கிரியைகளை செய்யணும். எப்படி? அந்த வாக்கியத்தை வச்சு வாக்கியம் என்ன சொல்றதோ அதுபடி செய்யறதா நற்கிரியைகள். வாக்கியம் இல்லாம தேவ வாக்கியம் இல்லாம என்ன கிரியை செய்தாலும் நீ உன்னை சன்மார்க்கன்னு சொல்லிப்ப இல்ல துன்மார்க்கன் ஆயிடுவ. ஆனா நீதிமானா இருந்து தேவனுடைய வார்த்தையினாலதான். அந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அதுபடிதான் நம்ம செய்யணும். இப்ப இந்த வார்த்தை நமக்கு என்ன சொல்றது? கடைக்கு போனா விசாரிக்காத, விருந்து கூப்பிட்டாங்கன்னா அது விக்கிரப்படைய செய்யாத. இதெல்லாம் இதான் தேவ வாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதான் நற்கிரியைகள். தான தர்மம் செய்யறது அது ஒரு கிரியை இல்லைங்களே. ஏன்னா எபிரேயர் 13 சார் தான தர்மம் செய்ய மறவாதிருங்கள் செய்யணும் இல்லைங்களே. ஆனா அது மாத்திரம் நற்கிரியை கிடையாது. இதெல்லாம் நற்கிரியை. என்னன்னா கண்ட கும்பலோட உட்காராத. நற்கிரியை நீ அங்க செஞ்சா துர்க்கிரியை. நீ அவள் துர்க்கிரியை பங்குலோட ஆயிடுவ. கொஞ்சம் போனா நான் அப்படியே இழுத்துருவான். பேச்சு பேசாத. எபேசியர் 5வது அதிகாரம் 4வது அதிகாரம் 17 வாசிங்க. 24 17 267. ஆதலால் யாவே தேவனுக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோட நடப்பிக்கும்படி. எப்படி ஆவலோட நடப்பிக்கிறது? நம்ம ஈடுபாடோட தொலைச்சு விடாரு தேவன். நம்ம அது மாதிரி செஞ்சோம்னா ஏன்
அவருக்கு எல்லா அதிகாரமும் உண்டு. ஏன்னா இந்த ரட்சிப்பை நம்ம எப்படி கொடுத்துருக்காரு? அவர் குமாரன் மரத்துல துடித்து வச்சார். ஆமென். எவ்வளவு பாடுகள், எவ்வளவு நிந்தைகள், யோசிச்சு பாருங்க. அந்த ராத்திரியில அவர் பட்ட பாடு, சர்வத்தையும் எல்லாத்தையும் சிருஷ்டிகர்த்தர் அங்க இருக்கிறார், நமக்காக பாடுபட்டார். அப்போ ஆவலோட செஞ்சனா என்ன ஆகும்? அதுக்கு என்ன அர்த்தம்? அது எபிரேயர் 10:29 வாசிக்கிறோம். தேவனுடைய குமாரனை தங்கள் காலின் கேட்டு கால்களிலும் மிதிக்கிறார். என்னை பரிசுத்தம் செய்த ரத்தத்தை அசட்டை பண்ணி செய்யவே கூடாது. பாத்தீங்க சிஸ்டர், உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் யாஷ்வா மெசியாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. கற்றுக்கொள்ளவில்லை. நீங்களோ இவ்விதமாய் யாஷ்வா மெசியாவை கற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவரை கற்றுக்கொள்ள என்ன அர்த்தம்? எப்படி கற்றுக்கொண்டீங்க? அவர் பாடுபட்டார். எதுக்காக? நம்முடைய பாவங்களுக்காக பாடுபட்டார். அப்ப நம்ம அப்படிதான் கற்றுக்கணும். நம்முடைய பாவங்களுக்காக அவர் பாடுபட்டார். பாவமே அறியாத அவரே தேவன் நமக்காக பாவமாக்கினார். அப்படிதான் நம்ம கிறிஸ்துவ கற்றுக்கொண்டிருக்கோம். அப்ப அதை கற்றுக்கொண்ட பிறகு நம்ம திரும்ப அந்த தூக்குகளை செஞ்சா அது எப்படி? அது இப்படி நீங்க கிறிஸ்துவ அப்படி கற்றுக்கொள்ளலையே. நீங்க அக்கிரமம் செய்யறதுக்காக அவர் பாடுபடலையே. நீங்க துன்மார்க்க கிரியைகளை செய்யறதுக்காக களியாட்டம் பண்றதுக்காக பாடுபடலையே. அந்த களியாட்டத்தில் உங்களை விடுதலை பண்ணி நீங்க நற்கிரியை செய்யணும், அதுக்குதானே உங்களை பாடுபட்டாரு. யாஷ்வா மெசியாவிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் யாவே தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இப்ப வாங்க, இப்ப 5ஆம் அதிகாரம் வாங்க. 5ஆம் அதிகாரம் 3ல வாசிங்க, சீக்கிரம் முடிக்கலாம். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. சொல்லப்படவே கூடாது. நம்மளை யாரும் பார்த்தாங்கன்னா அது அப்ப நல்ல சாட்சியா அது. அதான் சொல்றாரு, சொல்லப்பட அந்த மாதிரி உன்னை பத்தி சொல்லவே கூடாது. அதோ போறானே, அதோ போறாளே, யாரு? பரிசுவான். அவன் யாரு? பரிசுவான், பரிசுவாட்டி. அப்படித்தான் இருக்கணும். அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். கூட்டம் போடுறதுல என்னென்னலாம் நடக்கும் பாருங்க. வம்பு, இந்த கூட்டத்துல வேண்டாத வார்த்தைகள், வேண்டாத காரியங்கள், வேண்டாத சைகைகள், அதுல பிசாசு எல்லாத்தையும் கொண்டு வந்து விதைப்பான். அதுல எங்க ட்ராக்ல மாட்டு. இதெல்லாம் ஆவிக்குரிய போராட்டம், நமக்கு தெரியறதில்ல. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. நீ பேரண்ட்ஸே சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க, நான் பாக்குறேன். வெக்கக்கேடு. மேரேஜ்ல பாக்குறேன், ஃபங்க்ஷன். ஏன் நம்ம ஹோட்டலுக்கு போனா வேற தான் பாக்குறாங்க, பேரண்ட்ஸே சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. சி, வெக்கமா இருக்குது இதெல்லாம் பாக்குறப்ப. வாசிங்க சாரி, வாசிங்க சிஸ்டர். அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்வதிலே தகும். விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரகக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய யாஷ்வா மெசியாவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவைகள் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தையினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்கு பங்காளிகளாகாதிருங்கள். கிடையாது, எனக்கு அவனுக்கு சம்பந்தமே கிடையாது. அவன் சொந்தக்காரனே கிடையாது. முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ யாவே தேவனுக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவும் நடந்து கொள்ளுங்கள். முற்காலத்துல நீங்கள் எப்படி இருந்தீங்களா? அந்தகாரத்திலே இருந்தீர்கள். மாத்திரம் அந்தகாரமாவே இருந்தீங்க.
இதெல்லாம் இல்ல, நமக்கு நற்கிரியில செய்யறதுக்கு தான் தேவன் நம்மை ஆண்டவர் தெரிஞ்சிருக்கிறாரு. அப்போ இவ்வளவு காரியங்கள் தேவன் நமக்கு சொல்ற, நம்ம எப்படி எந்த இதுலயும் கீழ்ப்படியாமல் பிள்ளைகளிடத்துல இருக்கிற காரியம் நம்மகிட்ட இருக்கா நம்மளை செக் பண்ணிக்கணும் எப்பவுமே. தேவனே என்னை சோதித்து பாரும் சங்கீதக்காரர் சொல்றாரு, ஆராய்ந்து வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ என்று நித்திய வழியை நடத்தி எவ்வளவு கேட்கிறாரு பாருங்க. நமக்கு அந்த சிந்தை வேணும். நமக்கு அனுதினமும் நான் ஆண்டவரோடு நடக்க வேண்டும். நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும். அந்த பழக்கம் நமக்கு இருக்கணும். நம்ம ஒவ்வொரு நேரத்திலும் நம்ம வாழ்க்கை, நம்ம விசுவாச வாழ்க்கை ஜீவ வார்த்தையில கட்டப்பட்டிருக்குதா செக் பண்ணணும். எங்கேயாவது நம்ம ஸ்லிப் ஆயிட்டோம்னா உடனே சோர்ந்து போகாதீங்க. தாவீது நடந்துதான் ஸ்லிப் ஆயிட்டோம்னா சோர்ந்து போகாதீங்க, அழுதுறாதீங்க. உட்காந்து அழுக, தேவன்ட்ட அழுது மன்னிப்பு கேளுங்க. அது தேவனே இதுல இருந்து வெளியே கொண்டாங்க. நான் தவறு செய்வோம், எல்லாம் செய்வோம். தவறு மன்னிப்பு கேட்டு சரி பண்ணிட்டு நடந்து போயிட்டே இருந்து. இதுதான் தேவன் நமக்கு அழைக்கிறார். இந்த நாள்ல அதுதான் நமக்கு தேவன் சொல்றாரு. அந்த பழைய கிரியைகள்ல அதுல இருந்து வெளியே வந்துட்டேங்க. பங்காளிக ஆதாரங்கள் கூடவே கூடாது. எந்த காரியமா இருந்தாலும் இன்னைக்கு நிறைய கேள்விகள் கேட்டீங்க, உங்களுக்கு எல்லாம் தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜாகிரதையா இருக்கணும். எந்த ஒரு உடனே வார்த்தையை ஓடிடும். வார்த்தையில நமக்கு என்ன சொல்றது? வார்த்தை என்ன சொல்றது? வார்த்தை என்ன சொல்றதோ அதுதான். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதனை நான் சொல்லிய வசனமே அவனை கடைசியில் நியாயம் தீர்க்கும். யோவான் 12:48. ஆகியால் மேசியாவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாமே வார்த்தைக்கு சோதித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, வார்த்தை நமக்கு வெளிச்சமா இருக்கு. உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமாயும் என் பாதைக்கு வெளிச்சமாயும் இருக்கிறது என்று சொல்லுவோம். அப்போ அந்த வெளிச்சம் இருக்கிறப்ப நம்ம இருள் கிரியைகள் நம்மகிட்ட காணப்படவே கூடாது. அதோட பேர் முதலாக சொல்லப்படக்கூடாது. அது குறித்தான ஒரு இச்சையே, நமக்கு ஒரு சிந்தையே வரக்கூடாது. சிந்தை வரும், இச்சை கூட வரும், அந்த டெம்டேஷன் வரும். ஆனால் அதை மேற்கொள்ள வேண்டும். நான் இச்சையே வரக்கூடாது அப்படி சொல்ல வரும் சோதனைகள் வரும். ஆனா அது தப்பிறதுக்குள்ள வழியை கொடுக்குறார் தேவன். வழி எங்க? நீங்க கடவுளுடைய சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் வழி இதுல காதல சத்தம் கேட்குன்றார். எப்ப சத்தம் கேட்கும்? சத்தத்தை அதோட நல்ல பரிச்சயம் ஆயிட்டே இருந்தா அது சத்தம் கேட்கும். எந்த ஒரு சூழ்நிலை வரப்ப இல்ல இந்த காரியம், இந்த வார்த்தை சொல்றது நம்ம செய்ய மாட்டோம். தேவரீர் உங்களுக்கு ரொம்பமாய் பாவம் செய்யாதபடி உங்களுடைய வார்த்தையை என் விருதயத்துல வைத்து எல்லாம் செய்வோமா? ஆண்டவரை பிடிச்சுப்போமா? நம்ம இனி நான் அல்ல நீரே ஜீவ வார்த்தை. போன வாரமும் அதனை பாடிருந்தோம். எப்பவும் அதான் பாடணும். எப்பவும் நமக்குள்ள ஆண்டவர் இருக்கணும். பிரியமானவர்களே, அவர் இருந்தா நமக்கு ஜாலி, அவர் இல்லைன்னா நம்ம காலி. நான் ஏதோ எதிரிய மோனைக்காக பேசுறேன்ல, யதார்த்தமா பேசுறேன், கண்ணீரோடு சொல்லுகிறேன். ஆண்டவரை பற்றி கொள்கிறேன். ஆண்டவர் ஒருத்தர் தான் நமக்கு, நம்மை பரிசுத்தமாக்குற ஒருத்தர் தாங்க. அவரை விட்டு விட்டால் நமக்கு ஐயோ, அவரை பிடித்து கொடுப்பாங்க. நமக்கு நித்திய ஜீவன். ஏனென்றால் தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்த சாட்சி என்னன்னா, அவர் நித்திய ஜீவன் இருக்குது என்று 1 யோவான் 5:12 வாசிக்கிறோம். படிமா ஒரே வழி தேவன் நம்ம காட்டிய வழி அவருடைய குமாரனை உறுதியை பற்றிக் கொள்வோம். ஆண்டவர் தாமே நம்ம ஒரு ஆசிரியரை பண்ணாங்க. ஆமென்.